வீடுன்னு இருந்தாலே நம்ம எப்போவுமே ஐஸ்வர்யத்துக்கு ரொம்பவே கவனம் இருக்கோங்க. ஏன்னா ஐஸ்வர்யம் இருந்தால் தான் பசங்களை படிக்க வைக்க முடியும். நம்மளோட சர்வைவலுக்கும் ரொம்ப முக்கியமே வந்து இந்த பணம் தான். ஸோ அந்த பணம் நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்கணும். அதுக்கப்புறமா ஒரு அற்புதமான சொல்லலாம், எப்போவுமே நான் அற்புதம் சொல்லுவேன், ஆனால் இந்த வாட்டி வந்து எக்ஸ்ட்ரா சூப்பர் அற்புதமே சொல்லலாம். ஏன்னா வந்து தீபம்னா நம்ம ஆயிலை வச்சு தான் நம்ம ஏற்றுவோம். ஜல தீபம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த ப்ராடக்ட் தான் இப்போ பார்க்க போகிறேன். ஜீம் பூம் பா. இந்த 5 பொருளும் உங்கள் இல்லத்துக்கு வரோங்க. அதுவும் ஜஸ்ட்டு வந்து 700 தான் 5 பொருள் வரப்போகுது. ஸோ 5 பொருளும் ஐஸ்வர்யத்துக்கு, அதுக்கப்புறமா நோய் இல்லாத வாழ்க்கைக்கு, அப்புறமா வீண் செலவே இருக்கக்கூடாது, நம்ம கையில் வந்து எப்போவுமே செல்வம் தங்கணும் சொல்லிட்டு இந்த 4 விஷயத்துக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணி தரோம். ஸோ ஜலதீபம் சொல்லி இந்த ஜலதீபம்னா எப்படி நீங்கள் யூஸ் பண்ணி போகிறீங்கன்னா, நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி, நம்ம எப்போவுமே வந்து அழகாக லோட்டஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணுவோம் தண்ணியில். ஸோ அதில் தான் இந்த தீபத்தை நீங்கள் பொருத்த போகிறீங்க. ஸோ இது எப்படிலாம் பொருத்தணும், என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் தன்மை இதுக்கு உண்டுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துடலாம்.